மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான சீட்டு ஒதுக்கீடு விவகாரம் இப்ப அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் இடையில பெரிய கருத்து வேறுபாடா உருவாகி இருக்கு. ரெண்டு கட்சிகளோட உறவும் சீர்குலையும் அளவுக்கு போயிடுச்சு. இதனால தேமுதிகவோட பொதுச் செயலாளர் பிரேமலதா அதிமுக கூட்டணியை விட்டுட்டு திமுக கூட புதிய கூட்டணி வைக்கணுமா அப்படின்னு தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் அரசியல் வட்டாரத்துல பரவி வருது. இபிஎஸோட தலைமையில இருக்கிற அதிமுக கூட்டணியில தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரேமலதா சில நேரடியாகவும் மறைமுகமாகவும் செய்திகளை அனுப்பியதா சொல்லப்படுது. ஆனா இந்த முயற்சிகள் எல்லாமே பயனளிக்காம போயிடுச்சு. மாநிலங்களவை சீட்டை வாங்க வேண்டும் அப்படிங்கிற அவங்களோட போராட்டம் இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி மாநிலங்களவை பதவியை தருவேன் அப்படிங்கிற உறுதிய அதிமுக கொடுத்ததா பிரேமலதா பல தடவை சொல்லி இருக்காங்க. அதை மறுக்கும்படி அதிமுக தரப்புல இருந்து ரெட் சிக்னல் வந்துச்சு. தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதேசன் நேரடியா இபிஎஸ் சந்திச்சு கூட்டணியோட தொடர்ச்சி பத்தியும் சீட்டு ஒதுக்கீடு பத்தியும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனா அந்த முயற்சியும் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கல. கடைசியில அதிமுக தரப்புல இன்பத்துரையும் செய்யூர் தனபாலும் மாநிலங்களவை வேட்பாளராக அறிவிச்சாங்க. இது தேமுதிக தரப்புல பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அதிமுகவோட துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி 2026 மாநிலங்களவை தேர்தல்ல தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு வழங்கப்படும், தேமுதிக கூட்டணியில் தொடரும் அப்படின்னு அறிவித்தாரு. ஆனா இதுக்கு எதிர்மறையான கருத்தை பிரேமலதா செய்தியாளர்களை சந்திச்சப்ப வெளியிட்டாங்க. அதாவது அதிமுக தரப்புல நம்பகத்தன்மை குறைஞ்சு விட்டதாகவும் திமுகவோட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் சில வார்த்தைகளை வெளியிட்டாங்க. 2026 ஜனவரியில தேமுதிக நடத்த இருக்கிற தேசிய மாநாட்டுல கட்சியோட எதிர்கால கூட்டணி பத்தி முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னும் அது வரைக்கும் கட்சி வளர்ச்சிக்காக மட்டுமே கவனம் செலுத்துவேன் அப்படின்னும் பிரேமலதா ஆதரவாளர்கள் தெரிவிச்சாங்க. இதே சமயம் திமுக பொதுக்குழுவுல விஜயகாந்தோட மறைவுக்கு அஞ்சலி செலுத்தியதற்காக திமுகவுக்கு நன்றியையும் தெரிவிச்சாங்க. இது ரெண்டு கட்சிகளுக்கும் நடுவுல ஒரு புதிய நெருக்கத்தை உருவாக்கும் சாத்தியத்தை காட்டுது. இந்த சமயத்துல திமுக கூட கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தைகள் நடந்து வருது அப்படின்னு உறுதி செய்யப்படும் தகவல்களால நிரூபிக்கப்படுது. அதிமுக கிட்ட ஏற்பட்ட ஏமாற்றமும் எதிர்காலத்தை நோக்கிய திட்டமிடலும் ஒரு பகுதியாகவே பிரேமலதா இப்ப திமுக பக்கம் செல்ல வேண்டுமா அப்படின்னு யோசிச்சு வர்றாங்க. பிரேமலதாவின் மகன் விஜய பிரபாகரனின் அரசியல் எதிர்காலத்தை கட்டி எழுப்புவதே இந்த நடவடிக்கையின் பின்னணி. திமுக கூட்டணியில சேர்ந்து அவருக்காக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை உருவாக்கிட்டு அவருடைய அரசியல் பயணத்தை தொடர வேண்டும் அப்படின்னு பிரேமலதா தீவிரமாக திட்டமிட்டு வர்றாங்க. திமுக கூட கூட்டணி அமையாமல் போனாலும் கூட இந்த பேச்சுவார்த்தைகளை காரணமா காட்டி அதிமுக கிட்ட இன்னும் சீட்டு கேட்டு வாங்கி பார்க்கையின் யோசனையும் தேமுதிக கிட்ட இருக்குது. இது அரசியல் நுண்ணூன்களில் முக்கியமான ஒரு உந்துதலாக பார்க்கப்படுது.